இவங்க கஷ்டப்பட வேண்டாம். ஸோ அந்த நல்லெண்ணத்துல தான் நான் சொல்கிறேன். நாங்கள் தொலைச்ச பணத்தை தேடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி இவர் பணத்தை கண்டுபிடிச்சாருன்னா திருப்பி மனோஜ் வந்து மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் வேண்டாம் இப்படின்னு சொல்லி இந்த காரணத்தெல்லாம் சொல்லி ரோஹிணி வேண்டாங்கிறாங்க. உடனே விஜயம் பார்த்துட்டு ரோஹிணி சொல்கிறது சரி தானே, இவன் ஏற்கனவே மனோஜ் ஓவராக பேசுவான், இப்போ வேறு ரூபா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவன் தான் கண்டுபிடிச்சா, இவன் தான் எல்லாத்தையும் பணத்தை வாங்கினான்னு அப்படியே ஆக்கா ஓக்கம்பியான். அதனால் ரோஹிணி மனோஜும் அது எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா முத்து விட்டுரு, அவங்களே கண்டுபிடிக்கிறேங்கிறாங்களா, அவங்க தானே பணத்தை தொலைச்சாங்க, இனிமேல் உனக்கு எதுக்கு, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அப்பா நீ சொல்லிங்க இருந்தாங்கப்பா, நான் எல்லாத்தையும் வேலையை உட்காந்து போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்டீல இப்போ இனிமேல் நான் எதுக்கு தேட போகிறேன், அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று ரூபா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அப்பா கைக்கு வரணும். அந்த ஜீவா கிட்ட ரூபா வாங்கி ஏமாத்துறாங்க பாருங்கள், அது மாதிரிலாம் ஏமாத்திரக்கூடாதுப்பா, சொல்லி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்துட்டு டே மனோஜ் கேட்டுச்சா முத்து சொன்னது, ரூபா தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கள் கிட்டக்க ரூபா வரணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாங்க. சரி நிலை அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் ரோஹிணி கிட்டக்க ரோஹிணி அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்களே, நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் தானே, எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன், இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, நான் அந்த ஆள் கிட்டக்க சொல்கிறேன்னு, யார் இதுன்னு அதை நான் உன்கிட்ட பேர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணி ஃப்ரெண்டு வித்யா விட காட்டுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த முத்துக்கிட்டக்க வந்து அவன் முத்துவோட ஆள் மீனாவே லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி ஐடியாவாக கேட்டுகிட்டே இருந்தால முருகன் ஒருத்தன் 2 வீலர்லேயே வருவான்ல, அவன் வந்து காலிங் பெல் அடிக்கிறான். அவன் வந்து வித்யாவோட பைக் வந்து இடித்து பைக் ரிப்பேர் பார்த்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே என்ன திருப்பி என்னை வந்து பைக் வச்சு இடிக்க வந்திருக்கீங்களான்னு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் பைக்கை ரிப்பேர் பார்த்தாச்சு, கீழே வச்சுருக்கேன், இந்தாங்க சாவி, இப்போ டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேங்க, பைக்கெல்லாம் பக்காவாக ரிப்பேர் பார்த்தியாச்சு, இந்தாங்க சாவின்னு. அது இருங்க ஒரு நிமிஷம் காசு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நான் தானே தப்பு பண்ணேன், நான் தானே வந்து இடித்தேன், ஸோ பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லைண்ணே, என்னமோ நீங்கள் தான் இடிச்சிங்க, வேறு ஒன்றும் வழி இல்லை, நீங்கள் தான் ரிப்பேர் பார்த்து ஆகணும், அதுக்கு பாதி காசாக நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்தாங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வித்யா கொடுக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, பரவாயில்லங்க, நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓட்டி பார்க்கலான்னு அவசியம் இல்லை, நல்லா தான் இருக்கும், அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பணம் கொடுத்தா தாங்க எனக்கு பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே, எங்கள் இந்த உலகத்துலேயே பணம் கொடுத்தா நீங்கள் பிரச்சனை வரும்னு சொன்னால் முதல் நீங்கள் தானே, பரவாயில்ல நல்லா காமெடியாக அடிக்கிறீங்களே அப்படின்ட்டு முருகன் சொல்கிறாரு. நீங்கள் தாங்க நல்லா காமெடியாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன்ட்டு முருகன் கிளம்புறாரு. அப்போ வந்து திருப்பி வந்து சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்ன பேர் அப்படின்ட்டு வித்யா கேட்குறாங்க. என் பேர் முருகங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னமோ முறுக்குன்னு கூப்பிடுவாங்கன்னு, அதே நாங்கள் அச்சு முறுக்கு மாதிரி முறுக்குன்னு கூப்பிட்றேன்னு. ஐயோ நீங்கள் ரொம்ப காமெடி பண்ணுறீங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு முருகன் கிளம்பிடுறாரு. வித்யா உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்துட்டு முறுக்கு அப்படின்னு திருப்பி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சன்ன போன சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி உள்ளே வராங்க. வித்யான்னு கூப்பிட்றாங்க. அவங்க காதை கேட்காம இருக்காங்க. உடனே சத்துன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. ரோஹிணி நீ எப்போ இங்கே உள்ளே வந்த அப்படிங்கிறாங்க. நான் அப்போ தான் வந்துட்டேன், தனியாக உட்காந்து யார் கூட பேசாமல் நீ ஏன் தனியாக உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசுனீங்களா, வா உள்ளே வா அப்படிங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பேசுகிறாங்க. இந்த முத்து மீனா வந்து இந்த மாதிரி ரூபா கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க, நான் வந்து பார்க்க வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்டி சொன்னேன்னு, அது உனக்கு ஈஸி